அன்பான தோழலுக்கு வணக்கம். ஒரு சிலவங்க பக்கத்தில் யார் இருக்கான்னு கூட பார்க்க மாட்டாங்க பாருங்க. அழகா சர்வசாதாரணமாக எச்சில் துப்பி போட்டுருவாங்க. அதே மாதிரி மூக்கு சிந்தி போட்டுருவாங்க. பக்கத்தில் யார் நிற்கிறா, அவங்க மேலே படுமா படாதா, அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. சும்மா நடந்து போகக்கூடிய பாதையிலெல்லாம் சர்வசாதாரணமாக என்ன செய்திருவாங்க, எச்சில் துப்பிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான பழக்கம். இதுலேயும் ஒரு சில பெரிய அறிவாளிகள் இருக்காங்க. இந்த பஸ்ஸுக்குள்ளாடி வெத்தலையை போட்டுக்கிட்டு இந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு யார் ரோட்டோரமாக போகிறாங்க அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. சும்மா சர்வ சாதாரணமாக அப்படியே எச்சில் துப்பிடுது. அந்த வெத்தலை நம்ம ஷர்ட்டில் போய் விழுந்தாதான் தெரியும் அதோடைய கஷ்டம். இந்த சம்பவம் எனக்கு வாழ்க்கையில் நடந்தது. ஒருக்கான நாகர்கோவிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டார், பஸ்ஸுக்குள்ளாடி இருந்துட்டு எச்சில் துப்பி போட்டுட்டார். எனக்கு அன்னைக்கு நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் தடப்பட்டது. வீட்டுக்கு திரும்ப போய் வேறு ஷர்ட்டு போட்டுட்டு வர வேண்டிய சூழ்நிலை. நான் போட்டுட்டு போன ஷர்ட்டை வெள்ளை ஷர்ட்டு. ஒரு நல்ல ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வெத்தலை போடக்கூடிய நண்பர்களுக்கு, இந்த பஸ்ஸுக்குள்ளாடி இருந்து வெத்தலை போட்டு தயவு செய்து நீங்கள் துப்பவே செய்கிறாருங்க. இது ரொம்ப மோசமான ஒரு பழக்கம். இந்த பப்ளிக்கில் போயிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அது பெரிய சிரமத்தை ஏற்படுத்தும். இப்படிப்பட்ட பழக்கத்தை தவிர்த்து கொள்ளுங்க. இது ஒரு அவேர்னஸுக்காக நான் சொல்கிறேன். நன்றி.